வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் பசங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பன்னீர் ஃப்ராங்கி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுலில் 150 கிராம் நான் பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 150 கிராம்னால நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தயிர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ மசாலா பன்னீரில் நல்லா சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். இங்கே குடமிளகா இருந்துச்சுன்னா அதுக்கு சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். கேரட்டும் நான் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவுக்கு பிணையிறாப்பில் பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்ச மாவு. இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இப்போ சப்பாத்திக்கு நம்ம உருட்டிடலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிடலாம். இப்போ ரோல் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக நம்ம பரோட்டாவுக்கு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு நல்லா உருட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு லேயர் லேயராக இருக்கும், கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டியாச்சு. ஆனால் கடாய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான கடாயில் தான் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். மேலாப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க சப்பாத்தியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். மேலாப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃப்ராங்கி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மேலாப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வெஜ்ஜு மயோனைஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. மேலாப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு சீஸ் இருந்துச்சுன்னா கூட அது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா மடக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி மீதம் இருக்க சப்பாத்தியும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.